अब आपके सामने लाजवाब मदरसे के बारे में आप हजरात के सामने एक तरीक़ा, एक कारनामा बताने जा रहे हैं। सुमैया बिन्त शहनशाह, नफीसा बिन्त मोहम्मद नबी, रिफ़ाउन्निसा बिन्त मुबारक हुसैन, मोहिना बिन्त जमालुद्दीन, शिफाना बानो बिन्त अज़मतुल्लाह, शाहीना बिन्त नवाबुद्दीन, नौशीन रसूल बिन्त नज़ीर अहमद साहब। वालेकुम सलाम, उकारुंग। சுமையா என்னாச்சுன்னே தெரியலையே. சுமையா சுமையா மணி ஆயிடுச்சு, நீ இன்னும் மதரசா கிளம்பலையா? இல்லம்மா, நான் இன்னைக்கு மதரசா போகல. ஏன் போகல? எனக்கு ரொம்ப தூக்கமா வருதுமா. அதனால நான் இன்னைக்கு மதரசா போகல. நேத்து இதுதான் சொன்னேன், இன்னைக்கும் நீ இதுதான் சொல்ற. உன் மனசுல நீ என்னதான் நினைக்கிறேன்னு எனக்கு தெரியல. நீ இன்னைக்கு கண்டிப்பா மதரசா போய் தான் முடியல, நான் உஸ்தாத் கிட்ட சொல்லிடுவேன். போங்கம்மா, எனக்கு ஏற்கனவே இன்னும் தூக்கமா வருதுமா. இப்ப மதரசாக்கு போனா அப்பா அது படி இது படின்னு சொல்லுவாங்கம்மா. எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்குமா. நீ வேற நோயிட்டு கத்திட்டே இருக்காமா. போமா. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. மதரசானா அப்படிதான் இருக்கும். அப்போதானே சீக்கிரமா குரான் ஓதி முடிக்க முடியும். அப்போதானே நம்ம வீட்டுல நிறைய பர்க்கத் ஏற்படும், நிறைய நன்மைகளும் ஏற்படும். அல்லாஹ் நமக்கு சொர்க்கத்தையும் தருவான். நீ என்ன இப்படி சொல்ற? அம்மா, இன்னைக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் மதரசா போகலம்மா. உன்னால அப்பா எனக்கு தான் திட்டாங்க. நீ இன்னைக்கு கண்டிப்பா மதரசா போய் தான் முடியல, நான் உஸ்தாத் கிட்ட சொல்லிடுவா. வா. அம்மா வேண்டாம். அஸ்ஸலாமு அலைக்கும் உஸ்தாத். வலைக்கும் சலாம். சுமையா வந்து மதரசா போனா ரொம்ப அடம் பிடிக்கிறான். நான் தினமும் நான் மதரசாக்கே போக மாட்டேன்னு சொல்றா. எனக்கு ரொம்ப தூக்கமா வருது, டயர்டா இருக்குன்னு சொல்றா. அப்பா எனக்கு ரொம்ப படிக்க கொடுக்குறாங்க, என்னால படிக்கவே முடியலன்னு சொல்றா. டெய்லிக்குமே ஒவ்வொரு காரணமா சொல்றா. நீங்க மதரசாவே போக மாட்டேன்னு சொல்றா. நீங்க என்னன்னு கொஞ்சம் கேளுங்க உஸ்தாத். என்ன சுமையா, உன் மேல இவ்வளோ கம்ப்ளைண்ட் வருது. உன்னை நான் எவ்வளோ நல்ல பொண்ணு நினைச்சேன். நீயே மதரசாக்கு வர இவ்வளோ அலட்சியம் செய்யற. நம்ம மதரசால வந்து படிக்கிற கல்வி தானமா ஈர் உலகத்திலும் வெற்றி தரும். இனிமேட்டு மதரசாக்கு லீவ் போடாம வா. லீவ் போடன்னு வச்சுக்கோ, அடி கொடுத்துடுவேன். அம்மா நீங்க போங்கம்மா. இவன் இனிமேட்டு இன்ஷா அல்லாஹ் லீவ் போடாம வருவா. அஸ்ஸலாமு அலைக்கும் உஸ்தாத். வலைக்கும் சலாம். உட்கார். ஷிஃபானா ஒன்னு தானே கூப்பிடுறேன். இப்பதானே வீடு சுத்தம் பண்ண. நீ அதுக்குள்ள பேப்பர் கீச்சு போட்டு வீடு ஃபுல்லா குப்பை ஆக்கிட்ட. ஒழுங்கு மரியாதை வீடு சுத்தம் பண்ணு. போமா. நான் எல்லாம் சுத்தம் பண்ண மாட்டேன். நீ ஏன் சுத்தம் பண்ணு? நான் சொல்றது எப்பதான் நீ கேட்க போறியோ? சரி, அங்க துணியாவது போய் மடி. நீ போய் மடி. நான்லாம் மடிக்க மாட்டேன். ஏன்னா அவளும் வீட்ல இருக்கா. அவகிட்ட மட்டும் வரவளே சொல்ல மாட்டேங்கிற. என்கிட்ட மட்டும் சொல்லிக்கிட்டே இருக்க. அவ உன்னோட சின்ன பொண்ணு, அவ உன்னோட தங்கச்சி. அவ வயசு வரும்போது தான் சொல்ல முடியும். போமா. அவ சின்ன பொண்ணு சொல்லி சொல்லி எல்லா வேலையும் என்கிட்டே வாங்குற. ஆமா, நான் சொன்ன உடனே நீ எல்லா வேலையிலும் செய்யற மாதிரி தான் பேசுற. நீ ரொம்ப எதிர்த்து பேசுற. நான் இன்னைக்கு கண்டிப்பா உஸ்தாத் கிட்ட சொல்றேன் பாரு. நீ மட்டும் உஸ்தாத் கிட்ட சொன்ன, நான் இவன்கிட்ட பேசவே மாட்டேன். நான் இனிமே சாப்பிட மாட்டேன். மதரசாவுக்கு போகவே மாட்டேன். என்ன ஷிஃபானா இப்படி எல்லாம் பேசுற? இதெல்லாம் உனக்கு யார் சொல்லி தந்தவா? உஸ்தாத் கிட்ட வா. அம்மா நான் வர மாட்டேன். அஸ்ஸலாமு அலைக்கும் அப்பா. வலைக்கும் சலாம். ஷிஃபானா நச்சாலே எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. நான் என்ன சொன்னாலும் எதிர்த்து பேசுறா. நான் ஏதாச்சும் இவகிட்ட வேலை சொன்னா அவ தங்கச்சி கிட்ட போய் சொல்றா. அவ புரிஞ்சுக்கவே மாட்டீரா. எனக்கு சுத்தமா மரியாதையே தர மாட்டீரா. நான் எது இவ தங்கச்சி மாதிரி நீ வா போன்னு பேசுறா. இவளை பார்த்து என்ன தம்பி தங்கச்சி எல்லாம் பேசுவாங்க. பெற்றோர்கிட்ட எப்படி நடந்துக்கணும் நீங்களே சொல்லி கொடுங்க உஸ்தாத். என்ன ஷிஃபானா, உங்க அம்மா சொல்றது எல்லாம் உண்மையா? நீ தானே உங்க அம்மாக்கு ஹெல்ப் பண்ணணும். வேற யார் ஹெல்ப் பண்ணுவா? உங்க அம்மாவுடைய துவானால தானே உன்னால வாழ்க்கையில வெற்றி பெற முடியும். அம்மா நீங்க போங்கம்மா. இவ இனிமேட்டு இன்ஷா அல்லாஹ் கரெக்டா இருப்பா. சரி உஸ்தாத். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். உட்கார். கொஞ்ச நேரம் ஃபோன் கொடுங்கம்மா. நான் தான் தர முடியாதுன்னு சொல்றேன்ல,
வலைக்கும் சலாம். ரிஃபாயா வீட்ல சொல்ற பேச்சே கேட்க மாட்டா. ஃபோன் தந்தாதான் சாப்பிடுவேன்னு சொல்றா. சாப்பிட கூட தெரியாம ஃபோன் பார்க்கறா. ஃபோன் தரலன்னா சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிக்கிறா. நீங்க தான் கொஞ்சம் கண்டிச்சு வைக்கணும் உஸ்தாத். என்ன ரிஃபாயா, ஃபோனில் முழுங்கிட்டேயாமே? அப்படியா? ஃபோனால் எவ்வளோ கேடு தெரியுமா? அது நம்ம கண்ணுக்கு எவ்வளோ பாதிப்புன்னு தெரியுமா? நீ எப்போ பார்த்தாலும் ஃபோனே நோட்டின்னு தான் எப்படி உன்னால் குரான் ஓதி முடிக்க முடியும்? அம்மா நீங்கள் போங்கம்மா, இவன் இனிமேட்டு இன்ஷா அல்லாஹ் ஃபோன் நோண்ட மாட்டா. அஸ்ஸலாமு அலைக்கும் உஸ்தாத். வலைக்கும் சலாம். உட்காரு. என்ன இன்னைக்கும் எல்லா வீட்லையும் இன்னும் ஒரே கம்ப்ளைண்ட்ஸாக வருது? எல்லாரும் கொஞ்சம் என் பக்கம் வாங்க. நீங்கள் எதற்காக வரீங்க? நான் எதற்காக வரேன்? நீங்கள் எல்லாம் கல்வியை கட்டுறதுக்காக வரீங்க. நான் உங்களுக்கு கல்வியை கற்றுக் கொடுக்கறதுக்காக வரேன். நம்ம இஸ்லாம் என்ன சொல்லுது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்றா சொல்கிறாங்க, தலமுல் இல்மு ஃபரீதத்துன் அலா குல்லி முஸ்லிமு வ முஸ்லிமாம். கல்வியை தேடுவது முஸ்லிமாக இருக்கிற ஒவ்வொரு ஆண் பெண் இருவரும் கட்டாய கடமை ஆகும். அப்போது கல்வியை தேடுவது கட்டாய கடமைன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்களா இல்லையா? இன்றைய காலத்தில் எல்லாம் உங்களை மாதிரி எத்தனையோ பெண் பிள்ளைகள் இருக்கிறாங்க. ஆனால் அவங்கள என்ன செய்கிறாங்க? உலகத்திலும் இருக்கிற இந்த கல்வியை விட்டுட்டு உலக கல்வியை தேடி போகிறாங்க. அல்லாஹ் அவங்களுக்கு முன்னாடி உங்களை தேர்ந்தெடுத்தாங்கன்னா நீங்கள் இவ்வளவு அலட்சியமாக இருக்கலாமா? அல்லாஹ் நமக்கு தந்த இந்த வாய்ப்பை ஒழுங்கான முறையில் பயன்படுத்துங்க. ஏன்னா நாம் மதசால வந்து படிக்கிற ஒவ்வொரு நாளும் கல்வியை கற்பற ஒவ்வொரு நொடியும் நமக்கு நம் குடும்பத்திற்கும் சொர்க்கம் கிடைக்கும். புரிஞ்சுதா சுமையா? புரிஞ்சது உஸ்தாத். அதே போல தான் அல்லாஹ் தாலா நமக்கு நிறைய ஞாபகங்களை தந்திருக்கிறான். அந்த ஞாபகங்களில் மிக உயர்ந்தது என்ன தெரியுமா? அவன் நமக்கு தந்த ஆரோக்கியம். அதை கெடுக்கும் விதமாக நம்ம எல்லோரும் என்ன செய்கிறோம்? டிவி மொபைல் ஃபோன் பார்க்கிறதால நம்ம ஆரோக்கியத்தை நாமே கெடுக்கிறோம். இந்த பழா போன ஃபோனு டிவி பார்க்கிறதால எத்தனை பேர் கண் பார்வை இழந்துக்கிறாங்கன்னு தெரியுமா? நிறைய பேர் சிறு வயதிலே கண்ணாடி போடுறாங்க. நிறைய பேர் லேட் நைட் இதை பார்த்து கண் விழிக்கிறதால அவங்க உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பாதிக்கப்படுகிறார்கள். இன்னும் சொல்ல போனால் நாம் அதிகமாக மொபைல் ஃபோன் பார்க்கிறதால கண்ணில் கேன்சர் வருது என்கிறார்கள். நவுதுபில்லா, அல்லாஹ் பாதுகாப்பனாக. கேன்சர் என்கிற கொடிய நோய் நம் உடலில் வருவதாகத்தான் கேள்விப்படுகிறோம். ஆனால் அது நம் கண்களிலே வருவதாக மருத்துவர்கள் எச்சரிக்கிறார்கள் என்றால் என்ன காரணம்? நாம் அதிகமாக மொபைல் ஃபோன் பயன்படுத்துவதிலேன்ட்டு தப்பிக்கணும். இன்ஷா அல்லாஹ் அதை செய்வோமா? இன்ஷா அல்லாஹ் செய்வோம் உஸ்தாத். அதே போல தான் நீங்க இருக்கீங்க நிறைய பேர் பெற்றோரிடம் கவனக்குறைவாகவும் விளையாட்டுத்தனமாகவும் பொடும்போக்காகவும் இருக்கிறீங்க. மனிதனுக்கு எத்தனை உறவுகள் இருந்தாலும் அல்லாஹ் வழங்கிய உன்னதமான புனிதமான உறவு என்ன தெரியுமா? அது அவனுடைய பெற்றோர்கள் தான். இங்கு இருக்கின்ற எத்தனை பேர் பெற்றோரிடம் அவ்வாறு நடந்துக்கிறீங்க சொல்லுங்க. அல்லாஹ் குர்ஆனில் கூறியிருக்கிறான், வஹஸா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு வ பில் வாலிதைனி ஹிசானா. என்னை தவிர வேற யாரையும் வழங்காதீங்கள், இன்னும் பெற்றோரிடம் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்று வசனத்தில் கூறியிருக்கிறான். அப்போ பெற்றோரிடம் எவ்வளவு கவனம் வேணும் என்பதை யோசனை செய்து பாருங்கள். நம்மில் பெற்றோர்கள் துவா பெறுவதற்காக எத்தனை பேர் இருக்கின்றோம்? அவங்களுடைய துவானால தான் ஈருகில் வெற்றி என்பதை புரிஞ்சுக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கார்கள், அல் ஜன்னத்து தக்தா அக்தாமின் உம்மஹாத். சொர்க்கம் தாயின் பாதங்களுக்கு கீழே உள்ளது. நாம் சொர்க்கம் வேணும் என்றால் தாயிடம் நல்ல முறையில் நடந்து கொள்ளணும். அது மட்டுமல்ல, தந்தையிடமும் நல்ல முறையில் நடந்து கொள்ளணும். அல்லாஹ் இன்னொரு வசனத்தில் கூறியிருக்கிறான், இறைவனின் பொருத்தம் தந்தை பொருத்தத்தில் உள்ளது. அல்லாஹுடைய பொருத்தம் மற்றும் சொர்க்கம் அடைய பெற்றோர்களிடம் நல்ல முறையில் நடந்து கொள்ளணும். இன்ஷா அல்லாஹ் அதை செய்வோமா? இன்ஷா அல்லாஹ் செய்வோம் உஸ்தாத். புரிஞ்சுதா ஷிஃபானா? புரிஞ்சுது உஸ்தாத். இன்றைய கிளாஸ் புரிஞ்சிச்சா? புரிஞ்சுது உஸ்தாத். இனிமேட்டு யார் வீட்லயாச்சும் கம்ப்ளைண்ட்ஸ் வருமா? வராது உஸ்தாத். இன்றைய கிளாஸ் இதோட முடிஞ்சிச்சு. இன்ஷா அல்லாஹ்